அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையின் அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெயசிங் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெயசிங். ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்றிருக்கு. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு முகசுழிப்பை ஏற்படுத்தியிருக்கு? நிச்சயமாக அருணேஷ், மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள அந்த ரெட்டியார்பட்டி அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் நெல்லையில கொட்டப்பட்ட சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மருத்துவ கழிவுகளை பார்த்தா காலாவதியான மாத்திரைகள், காலாவதியான அந்த டானிக் பாட்டில்கள், காலாவதியான அந்த சிரிஞ்சுகள், ஊசிகள் மற்றும் இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடம் மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிறது. இந்த மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் தான் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரிக்கவும் முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதி எரிந்த நிலையும் அங்கு மருத்துவ கழிவுகள் காணப்படுகிற அந்த காட்சியும் நம்மால் காண முடிந்தது. இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டி வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கழிவுகளை உடனே அகற்ற வேண்டும் என்பது நெல்லை மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே மருத்துவ கழிவுகளை கொட்டினால் மாவட்ட நிர்வாகம் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என எச்சரித்திருந்த நிலையில் இந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய அந்த எச்சரிக்கையை மீறி இந்த சம்பவமானது தற்பொழுது நடந்திருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த டிசம்பர் மாதத்துல தான் நெல்லை அருகே உள்ள அந்த சுத்தமல்லி என்கிற இடத்துல மற்றும் கோடகநல்லூர், திடியூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. அதிலும் காலாவதியான சிரஞ்சுகள், பிளட் சாம்பிள் பாட்டில்கள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது, எரியூட்டப்பட்டிருந்தது. பல மாதங்களாக அந்த சம்பவம் நடந்து நெல்லை மாவட்டத்தையே மிக பெரும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது அந்த சம்பவம். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியது அந்த சம்பவம். அதாவது கேரளாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு மாறிவிட்டதா என்ற பல்வேறு சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பினர். அப்படி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து அந்த கழிவுகளை உடனடியாக கேரள அரசே அள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த கழிவுகள் எல்லாம் 30க்கும் மேற்பட்ட லாரிகள்ல அந்த டன் கணக்கில் உள்ள அந்த மருத்துவ கழிவுகள் மீண்டும் கேரளா மாநிலத்திற்கே சென்றது. இந்த நிலையில் தற்பொழுது நெல்லை அருகே உள்ள அந்த கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள அந்த ராஜகோபாலபுரம் என்கிற இடத்துல ஒரு காட்டு பகுதியில தற்பொழுது இந்த மருத்துவ கழிவுகள், அதுவும் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இந்த பகுதியில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கருத்தில் கொண்டு இந்த மருத்துவ கழிவுகளை அகற்ற வேண்டும். இந்த மருத்துவ கழிவுகள் எங்கிருந்து கொட்டப்பட்டது, யார் கொட்டினார்கள், இதற்கு மூல காரணம் யார் என்பதை உடனடியாக காவல்துறையினரும் கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நெல்லை மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக தற்பொழுது எழுந்து வருகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெயசிங்.